வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் எவன் என்ற புது அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோ நின்றுக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த எவன் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவனை அடிக்க அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோவும் சீனா போஸை கொடுத்துக்கிட்டு இருக்க, வாடா ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு அவனை சாவடிப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பின்னாடி இருந்து அடிக்க வர ஹீரோ அதில் இருந்து தப்பிச்சுட்டு அதில் ஒருத்தனை அடிச்சு தள்ளிட்டு இன்னொருத்தனை அவனுடைய ஸ்டோனை யூஸ் பண்ணி அடிக்க, இன்னும் ரெண்டு பேரும் ஹீரோவை அடிக்க வரவும் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அவனுக்கு ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு ஹீரோ சீனா போஸை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத காட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோவா நின்னுக்கிட்டு நான் எங்க இருக்கேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, என்னுடைய பேரு லீஜி, ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல டாப் ஸ்டூடெண்ட், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், முக்கியமா பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் தான். என்னுடைய ஹிஸ்டரி ஆர்கிடெக்சர் பேப்பருக்காக நான் ரெடி பண்றதுக்கு போன இடத்துல எதிர்பாராத விதமா எனக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு கால் வைக்கிக்கிட்டு கீழே விழ ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்னும் என்னுடைய ஆர்கிடெக்சர் ஹிஸ்டரி பேப்பரை முடிக்கவே இல்லடா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே விழுந்தது திருப்பி அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா நான் இப்ப செத்து போயிட்டேனா, இதுதான் சொர்க்கம், ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லையே, இந்த இடம் வெறிச்சோடி போயிருக்கே, இதுதான்டா எவன்லி கிங்டம்னு யாரோ சொல்ற சவுண்டு கேட்க என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துகிட்டே திரும்பி பார்க்கவும் அந்த இடத்துல மான் மாதிரி ஏதோ நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க அது வேகமா ஓடி வந்து ஹீரோவை அடிச்சு தூக்கிட்டு திருப்பி அதோடைய முதுகுலயே உட்கார வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இந்த இடம் இவ்வளோ அற்புதமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோக்கு சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்கவும் ஹீரோ பயப்பட ஆரம்பிக்க போயிட்டு ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோவோ எழுந்துட்டு என்னது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் எவன்லி கிங்டமோடைய கார்டியன், நீ என்ன லார்டு டார்க் குயின்லின்னே கூப்பிடலாம். லீஜி, கடந்த சில 100 வருஷங்களுக்கு மேல நான் அந்த டவர்ல செட் பண்ணி வச்சு இருந்ததுல வேற யாருமே பாஸ் பண்ணல, நீ மட்டும் தாண்டா அதில் பாஸ் பண்ணியிருக்க, அதனால உன்ன மாதிரி ஒரு ஆளை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு கார்டியன் சொல்ல ஹீரோவோ அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, இது எல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கு, சொல்ல போனா இந்த எவன் கிங்டமை எப்படி சரி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லவும் நீ அதை நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை கீழே இருக்கிற ரொம்ப அற்புதமான கான்டினென்ட்டுக்கு அனுப்புறேன், அதுக்கப்புறமா ஒன்னால ரியல் சோலுங்களா கல்டிவேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒன்னால எவன் கிங்டமையும் திருப்பி உருவாக்க முடியும்னு கார்டியன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க டக்குன்னு அது துப்பமும் அது என்னவோ ஒரு புக் மாதிரி ஹீரோ கைக்கு வந்துருது. இதுதான் லெஜெண்டரி லேண்ட் ஸ்டைல், இதெல்லாம் எவன்லி கிங்டமை எப்படி பில்ட் பண்ணணும்ன்ற எல்லா ரெக்கார்டும் இதில் இருக்கு, அது மட்டும் இல்லாம இதில் சில ஸ்ட்ராட்டஜிங்களும் இருக்குன்னு கார்டியன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அதை பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் உன்னை டம்ப் எக்ஸிக்யூ இல்லூஷன் கான்டினென்ட்டுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு கார்டியன் சொல்லவும் எக்ஸிக்யூவானா என்னன்னு ஹீரோ கேட்க அதை பத்தி ஃபேண்டசி ஸ்ட்ரோம் ஒன்ன வழி நடத்தும், லீஜி நீ திருப்பி இந்த எவன்லி கிங்டம் பில்ட் பண்ணாதான் ஒன்னால இங்கிருந்து போக முடியும், ஒருவேளை நீ பாதிலே இதில் இருந்து போயிடலான்னு நினைச்சனா நீ ரெண்டு உலகத்துக்கு நடுவில் இருக்கிற வாய்டில் மாட்டிக்கிட்டு செத்து தாண்டா போகணும், நான் உனக்கு சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்னு சொல்லிட்டு அதோடைய பவரை யூஸ் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுருது. என் முட்டாள் கார்டியனே, நான் உனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளார நீ என்னை தூக்கி போட்டுட்டியான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ கீழே வந்து விழுந்துட்டு எல்லா தடவையும் இந்த மாதிரி டிராவல் பண்றப்ப வந்து கீழே விழுகாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய தலையை தேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்த பார்த்துட்டு அப்படின்னா இதுதான் ஃபேண்டசி கான்டினென்ட்டா, இந்த இடம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, நான் எங்க போகணுன்ற ஒரு இன்ட்டை கூட கொடுக்காமலே போயிட்டானேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல பவர் வந்துட்டு நீ இப்ப மிஸ்ட் மவுண்டனுக்கு போயிட்டு தண்டர் எம்பரரை கண்டுபிடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கார்டியனு காணாம போயிடுறாரு. அப்படின்னா என்னடா, சரி அந்த இடத்துக்கு போகணுன்ற விஷயமாச்சு தெரிஞ்சிருச்சுல்ல, அது வரைக்கும் போதும், சரி மிஸ்ட் மவுண்டனுக்கு கிளம்புவோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப டே லீஜி, நான் ஒன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், ஆமா நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். என்னடா உன்னுடைய கசின் வேற ஒரு அவுட்ஃபிட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் உன்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையா, லீஜி உன்னுடைய அப்பா ஃபேமிலியோடைய ஹெட்டா இருந்தப்ப நான் உனக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சேன், ஆனா அவர் உனக்கு பிரின்சஸ் தாய்க்காங்க கொடுத்தாரு, அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னால கல்டிவேட்டே பண்ண முடியாது, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா, அப்படின்னா இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கும் போலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டேய் நீ மட்டும் இப்ப செத்து போயிட்டானா, நான் தாண்டா ஃபேமிலியோடைய ஃபியூச்சர் ஹெட்டா
அவனு சொல்லிட்டு வந்து அடிக்க ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். சைடுல இருந்தவன் அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு திருப்பி அவனை அடிக்க ட்ரை பண்ண அவன் ஹீரோவையே தூக்கி கடாசிடுறான். திருப்பி பின்னாடி இருக்கிறவன் அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனுக்கு 3 பேரு கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த என்னடானா சோடால வெட்ட வர ஹீரோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு அவனை அடிச்சிடறான். அதை பார்த்து அவன் பயங்கரமா கோவமாயிட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். திருப்பி அவன் அடிக்க போவும் ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு தள்ள ஹீரோ அந்த பாறையில போய் நின்னுகிட்டு இருக்கவும் சாவுடான்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க வர ஹீரோ அந்த இடத்துக்கு மேல போய் நின்னுக்கிறான். நீ அங்க போன மட்டும் நான் உன்னை விட்டுருவேன்னாடான்னு சொல்லிட்டு அவனுடைய கையில இருந்த வெப்பனை யூஸ் பண்ணி அடிக்க அந்த இடமே சுக்குநூறு ஆயிடுது. ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துற திருப்பி ஹீரோவை வந்து அவன் அடிக்கவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். அப்படியே அவன் ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கவும் கடைசியா எப்படியோ ஹீரோவை அடிச்சு தள்ள ஹீரோ சீக்கிரமா எழுந்து ஒரு கல்லை எடுத்து அவனை அடிக்கவும் சீக்கிரமா அவனை குள்ளுங்கடா அப்படின்னு அவன் சொல்லவும் அவனுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை அடிக்க வர திடீர்னு ஹீரோக்கே தெரியாம அவனை சுத்தி ஷீல்டு மாதிரி என்னவோ வந்து அவனை காப்பாத்திருது. என்ன இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தவும் அவனுடைய உடம்புக்குள்ளார இருந்து என்னவோ பவர் வந்து அது ஏதோ ஒரு உருவத்துக்கு மாறிடுது. மாஸ்டர் ஒரு வழியா நம்ம 2 பேரும் சந்திச்சிட்டோம், நான் தான் உங்களுடைய சோல் தம்பு எக்ஸிக்யூவா அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்க என்ன என்னுடைய சோல் ஸ்பிரிட்டான்னு ஹீரோ கேட்கறான். இந்த கான்டினென்ட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு சோல் இருக்கும் மாஸ்டர், உங்களுடைய சோல் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் டிவைன் வெப்பன், அப்புறம் என்னுடைய சோல் வந்து டிவைன் சோல்ஜரை சம்பந்தப்பட்டது அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கவும் என்னது ஏன்ஷியன்ட் டிவைன் வெப்பன் ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த சின்னதா இருக்கிறது தான் ஏன்ஷியன்ட் டிவைன் வெப்பனா, அதை புடிங்க அப்புறம் அவனை சாவடிங்கடான்னு அவன் சொல்லவும் டம்பு எக்ஸிக்யூ என்னுடைய டிவைன் வெப்பன் எங்க சீக்கிரமா அதை வெளியில எடுத்துக்கிட்டு வான்னு ஹீரோ சொல்லவும் எஸ் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அதோடைய பவர் அனுப்ப அந்த இடத்துல பெருசா என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க சீக்கிரமா டிராகனே வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சோடா குடுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் அது ஒரு கல்லை கொடுக்குது. என்ன ஒரு கல்லான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஆமா மாஸ்டர் இது ஒரு ஏன்ஷியன்ட் டிவைன் பிரிக், இதை யூஸ் பண்ணி நீங்க சண்டை போடுங்கன்னு அது சொல்லவும் ஹீரோவும் வேற வழி இல்லாம அதை எடுத்துக்கிட்டு அவனு கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சைட்ல இருக்கிறவன் அடிக்க வரவும் ஹீரோ அதை யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிடுறான். இன்னொருத்தன் ஹீரோவை வெட்ட வர ஹீரோ பயத்துல கண்ணை மூட அந்த கல்லு வந்து அவனை அடிச்சிருது. என்னடா எங்க நடக்குதுன்னு ஹீரோ அவனுடைய கையை நவுத்திக்கிட்டு இருக்க அதுவும் கூடவே நவுறத்தை பார்த்துக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். பார்த்தா இன்னொருத்தன் அடிக்க வர அந்த கல்லை யூஸ் பண்ணி அவனுடைய காலில் அடிக்கவும் அவனால வலியை தாங்க முடியாம முஞ்சி ரியாக்ஷனே வேற மாதிரி மாறிடுது. பின்னாடி இருந்து இன்னும் 2 பேரை அடிக்க வர ஹீரோ திருப்பி அந்த கல்லை யூஸ் பண்ணி அவனுங்க 2 பேரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிடறான். இன்னும் 2 பேர் அடிக்க வரவும் ஹீரோ அந்த கல்லை வேக வேகமா சுத்திக்கிட்டு இருந்து அது 2 கல்லா பிரிச்சு அவனுங்க 2 பேரையும் அடிக்க அவன் மூஞ்சே நசிங்க போன மாதிரி ஆயிடுது. பார்த்தா அவனுங்க 2 பேரும் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறானுங்க. ஹீரோ அந்த கல்லை அவன் சைடு அனுப்ப அவன் ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோவும் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். திருப்பி அந்த கல்லை ஹீரோ அவன் கைக்கு வர வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி அவனை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்து அவன் மூஞ்சிலே அடிக்கவும் அவன் பின்னாடி போயிடுறான். ஹீரோ டக்குன்னு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்து அவனை அடிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்றீங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.